சிஎஸ்கேலேருந்து ஒரு பிக் அப்டேட்டுங்க. ஸோ இந்த ஒரு மாற்றத்துக்காக தான் நம்ம எல்லாருமே காத்திருந்தோம். ஸோ சிஎஸ்கேவுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ புள்ளிப்பட்டியலில் 8 போட்டிகளுக்கு 3 வெற்றிகளை பதிவு செஞ்சு 5 தோல்விகளிலும் புள்ளிப்பட்டியலில் வந்து ஒரு 6வது இடத்துல 7வது இடத்துல இருக்காங்க. பட் இந்த பொசிஷனில் சிஎஸ்கே இருக்கிறது நல்லதா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 6 போட்டிகளில் சிஎஸ்கேனி வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த தகுதி சுற்றுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல் போயிட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா 6 போட்டியில் வந்து 5 போட்டி கம்பல்சரியாக ஜெயிச்சு ஆகணுன்ற கட்டாயத்தில் தான் சிஎஸ்கேனி இருக்காங்க. ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்லவே முடியாது. திடீர்னு ஜெயிச்சுட்டு இருக்க அணி கடைசி 4 போட்டியில் வந்து தோல்வி சந்தித்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. திடீர்னு கீழே இருக்கக்கூடிய அணி 5 போட்டிகளில் கண்டினியூஸாக ஜெயிச்சு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ எப்போ எப்படி மாறும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொரு போட்டியிலையும் ரிசல்ட் வந்து திடீர்னு மாறுது, திடீர்னு வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகள்லாம் வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் அவ்வளோ சீக்கிரம் மேலே போவாங்க அப்படின்றத நம்ம யாராலையுமே வந்து கணிக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கம்ஃபர்டபுளான பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாத்தையுமே கையிலிருந்து விட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த போட்டி எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ டாப் ஆஃப் தி டேபிளில் வந்து அந்த 4ல் உள்ள கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ஒரு இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். பட் இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியிலையுமே வந்து கட்டாயமாக ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் வந்து ஃபீல் பண்ணி கிரிக்கெட் ஆட போகிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன மேட்சில் குஜராத்துக்கு எதிரான போட்டியில் வந்து சிஎஸ்கேனி ரொம்ப அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க, ஒரு மேட்ச் தோல்வி சந்திக்கிறாங்க, ஒரு மேட்ச் ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணுறாங்க. ஸோ நான் அடுத்து மும்பைக்கு எதிரான போட்டி வந்து 2ஆம் தேதி நடக்க போகுது. அந்த போட்டியில் சிஎஸ்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம ஹோம் கிரவுண்ட்லேயே இப்படி தருமாற்றங்கள் இருக்குது அப்படின்னா ஸோ என்ன பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சிஎஸ்கேவுடைய மிஸ்டேக் என்னென்னா அந்த பேட்டிங் லைனப் இன்னும் பர்ஃபெக்டாக செட் ஆகலை அப்படின்றது தான் ஒரே ஒரு விஷயம். தல தோனி அவர்கள் இன்னும் பிளேயிங் லெவலில் வரல, அவர் இன்னும் ஃபிட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் பயங்கரமாக அவருக்கு இன்ஜுரி அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஐபிஎல் சீசன்லேயே வந்து அவர் ப்ளே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டாங்க போல். தோனி அவர்கள் வந்து டீமில் தான் இருப்பார், பட் வந்து அவர் ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டே இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அவர் வெளியே தான் உட்கார போகிறாரு. கடைசியில் வந்து அவர் டக் அவுட்லேயே உட்காந்துட்டு தான் இந்த சீசனை வந்து பார்த்துட்டு போக போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு தகவல் தான் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்குது. தல தோனி அவர்கள் வந்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக போகுது. இனிமேல் வந்து அவரை வந்து எல்லோ ஜெர்சியில் வந்து வெளியே மட்டும் தான் பார்க்க முடியும். உள்ள கிரவுண்டில் வந்து அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்றது இந்த சீசன்லேயே தெரிஞ்சு போச்சு. அடுத்து இருக்கக்கூடிய 6 போட்டிகளில் தோனி அவர்கள் எப்போ வந்து விளையாட போகிறாரு, அவருக்கு எப்போ வந்து இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்து ஒரு ஃபிட்னஸ் காட்டி எப்போ வந்து ஆட போகிறார் அப்படின்றது தான் சாத்தியமே இல்லை. ஸோ தோனி அவர்கள் இந்த சீசன்லேருந்து முழுவதுமாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்பை தான் சிஎஸ்கேனி சொல்லியிருக்காங்க. ஸோ மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தோனி அவர்கள் இனிமேல் விளையாட மாட்டார் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த ஐபிஎல் தொடர்வரை அவர் வந்து ஓய்வு அறிவிக்க போகிறார் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனி அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான போட்டிகள்லாம் ஜெயிச்சு மேலே போய் தல தோனி அவர்களை வந்து வெற்றி பாதையுடன் திரும்பி அனுப்புறது தான் நமக்கு நல்லதாக இருக்கும். நான் சிஎஸ்கேனிக்காக 5 கோப்பைகளை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்போது அவரை வந்து கோப்பையோடு தான் அவர் வந்து வெளியே அனுப்புனா ஒரு நல்ல பெஸ்ட்டான ஃபேர்வலாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட் எப்படி என்ன பண்ண போகிறாரு, அடுத்து என்ன மாதிரியான திட்டங்கள் எடுத்துகிட்டு வர போகிறாரு, என்ன மாதிரியான பிளானை கொண்டு வர போகிறாரு. ஸோ அடுத்து வந்து சிஎஸ்கே அணி அடுத்து வெற்றியை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்டிங் லைனப்பில் கண்டிப்பாக மாற்றங்கள் வந்தே ஆகணும். மான்ஸ்டர் ஹிட்டர் ராமகிருஷ்ணா கோஷியெல்லாம் வந்து உள்ளே இருக்கும்போது அவனெல்லாம் ஏன் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரமாட்டாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியாமல் இருக்குது. சிஎஸ்கேவுடைய அந்த பிளானை வந்து கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ போன டைம் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் ஊர்வில் பட்டியலில் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார், சர்ப்ரைஸ்க்கான இம்பாக்ட் சப்பாக போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து விக்கெட் ஆன உடனே சர்ப்ரைஸ்க்கான உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு பவுலிங்கை வந்து அந்த இடத்துல ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மைண்ட் செட்டில் சிஎஸ்கே ப்ளே பண்ணுறது ரொம்ப சகலான விஷயங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு யார் மேல் போன் வரும் அவங்க எல்லாத்தையுமே பிளேயிங் லெவலில் போட்டு அவர் பேட்ஸ்மேன் யாராச்சும் இம்பாக்டில் போட்டால் கூட பிரச்சனையே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி ஒரு தவறை வந்து போன மேட்ச் செஞ்சுட்டாங்க சிஎஸ்கேனி. ஸோ அதனால தான் ஒரு ஸ்ட்ரகிள். முக்கிய ஸ்டோத்திரி இருந்தால் மேபி வந்து மேட்ச்சில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். ஸோ மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தவறாக விட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கேவுடைய அடுத்த போட்டியில் வந்து ஓப்பனிங் மாற்றம் இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ருத்ராஜ் கெக்வாட் மிடில் ஆர்டரில் மிமி 1 டவுன் பொசிஷனில் ஆடினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் போயிட்டுருக்கு. ஊர்வில் பட்டியலையும் நம்ம சஞ்சு சாம்சன்
ராம்சனையும் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு நம்ம ருத்ராஜ் கெக்வாட் மிடில் ஆர்டரில் அந்த 1 பொசிஷனில் வந்து சிஎஸ்கே அணியை வந்து ஒரு பாதைக்கு கொண்டு போனார் அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவலும் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங் மாற்றம் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஏன்னா ஊர்வில் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச் வச்சு யாரையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஸோ அடுத்த போட்டியிலும் அவருக்கு சான்ஸை கொடுக்கணும். கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் வரும். ஏன்னா அடுத்தடுத்த போட்டி ரொம்ப முக்கியமான போட்டின்றதுனால கண்டிப்பாக ஊர்வில் பட்டேலுடைய சப்போர்ட் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. ஸோ சிஎஸ்கே அணி அது எப்பயுமே மைண்டில் வச்சுக்கினா ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வராமல் சேம் டிஸ்கஷனோட சேம் பிளானோட போனாங்கன்னா மும்பைக்கு எதிரான போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. மும்பையை மட்டும் அடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சிங்க 9க்கு 4 ஆயிடுது சிஎஸ்கே. அடுத்த போட்டி வந்து கண்டிப்பாக ஜெயிச்சா 10க்கு 5 ஆயிடுது. அடுத்து இருக்கக்கூடிய 4 போட்டியில் 2 ஜெயிச்சாவே கம்பல்சரியாக நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கான சான்ஸை வந்து உருவாக்கிடுவோம். ஸோ சிஎஸ்கே அணி கண்டிப்பாக ஒரு நல்ல பிளானோட வரணும். இந்த ஓப்பனிங் மாற்றத்தால் சிஎஸ்கேவுடைய அந்த பேட்டிங் லைனப் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆக போகுது. தலை தோனி அவர்களுடைய இடத்துல வந்து கார்த்திக் சர்மாவை பார்க்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து அவர் வந்து பெஸ்ட்டான சாய்ஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நான் வந்து ராமகிருஷ்ணா கோஷியா கூட நான் போவேன், அவரை வந்து உள்ளே எடுத்துருக்கே மாட்டேன். ஸோ கார்த்திக் சர்மாவுக்கு 14.20 கோடி ரூபாய் எடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ராமகிருஷ்ணா கோஷியா வந்து பயங்கரமான ஹிட்டருங்க. ஸோ அந்த இடத்துல நல்லா ஃபினிஷ் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. ஸோ கடைசி 3-4 ஓவரில் ஹிட்டிங் எபிலிட்டி பயங்கரமாக இருக்கும் அவர்கிட்ட. ஸோ நல்ல அக்ரெசிவ், நல்ல இன்டென்ட், நல்ல குவாலிட்டி எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது ஏன் வந்து ராமகிருஷ்ணா கோஷியை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராமல் அவர் வந்து பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்ட்டு. ஸோ பேட்டிங் எபிலிட்டி மட்டும் இல்லாமல் பவுலிங் குவாலிட்டியுமே இருக்குது. ஹார்திக் பாண்டியா எப்படி பண்ணிகிட்டு இருக்காரோ அந்த ரோல் இவர்கிட்டையும் தரமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 4 ஓவர் படக்கூடிய குவாலிட்டி இருக்குது, பேட்டிங் கடைசி வரைக்கும் ஆடக்கூடிய திறமை இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது ஏன் வந்து இவரை உள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டேன்றீங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு திறமைகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் திங்க் பண்ணணும். சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் திங்க் பண்ணணும். ராமகிருஷ்ணா கோஷி வந்து அவர் கூட தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ ஒரே டீம்மேட். அப்படி இருக்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. சுச்சுவேஷனில் எப்படி ஆடுறாரு, எப்படி போடுறாரு, எல்லா விஷயமே வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ராமகிருஷ்ணா கோஷிக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான பிளானோட வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த போட்டி மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவுடைய ஓப்பனிங்கில் திடீர் மாற்றங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த மிடில் ஆர்டரில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஃபினிஷிங் ரோலை வந்து வேறு ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்களை வந்து அடுத்த போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே நீ பண்ணி ஆகணும். முக்கியமாக அந்த பேட்டிங் லைனப்பை வந்து கம்ப்ளீட்லி வந்து டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் லைனப்பை கொண்டு வந்தே ஆகணுங்க. ஸோ போன சீசனில் கடைசி 3-4 மேட்ச் சிஎஸ்கேவுடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சோ ஸோ அதே ஒரு லைனப்பை எடுத்துகிட்டு போனோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அடிபொலியாக இருக்கும். ஸோ வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது, சிஎஸ்கே அணியில் அந்த ஓப்பனிங் மாற்றங்கள் நடக்க போகுதா, ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே உடையில் அந்த மிடில் ஆர்டரை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு முக்கியமான வீரர்களை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்களை பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்கே அணி அடுத்து மும்பைக்கு எதிரான போட்டியில் அடுத்து வெற்றி பாதைக்கு திரும்புவதற்கான முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க, யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது, யார் யாரை வெளியே எடுக்க போகிறாங்க, தலை தோனி அவர்கள் குறித்து என்ன மாதிரியான அப்டேட்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கே உடைய இந்த மூவ் குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை சி கைஸ்.